ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பூண்டு குழம்பு எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம். எப்படி பார்க்கும்போது என் வாயில் நாக்கு எச்சு ஊறுது இல்லை, பூண்டு எப்படி மேலே மிதக்குது பாருங்கள். அப்பா, எண்ணெய்லாம் நல்லா சுண்டி வந்துருக்கு பாருங்கள். நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக அருமையான இந்த பூண்டு குழம்பு சாப்பிட்டா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் பறந்து போயிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சுக்கிட்டு மண் சட்டி வச்சுக்கோங்க. மண் சட்டி வச்சுட்டு நீங்கள் சாதாரண பாத்திரம் கூட வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிச்சு வந்ததும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் நல்லா செனந்து வந்ததும் இதை கூட 4 மிளகு போட்டுக்கலாம். முழு மிளகாக போட்டுக்கலாம், ஜீரகமும் போட்டுக்கலாம். போடல, நான் கடுகும் வெந்தயமும் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது செவந்து வந்ததும் நல்லா 1 கப் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. நல்லா வதங்கி செவந்து வந்ததும் அதை கூட 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். பொடியை கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிட்டுங்க. நல்லா செவந்து வந்ததும் அதே போல் 1 கப்பு தக்காளியை சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா செவந்து வதங்கின பிற்பாடு நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய் பொடி, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட லிங்க்கு என்னென்ன சேர்த்து அரைக்கணுமோ நீங்கள் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அந்த சாம்பார் பொடியை சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விடுங்க. அதுலேயே பாதி பச்சை வாசனை போயிடும், அந்த மிளகாய் வெடுப்பெல்லாம் போயிடும். நல்லா செவந்து வந்ததும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உடனே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷம் கொதி வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் திக்கா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே மூடு போட்டுடுங்க. மூடு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நடுப்புற மேல்முடியை எடுத்து அடிக்கடி தொழவி கொடுங்க. தொழவி கொடுத்த பிற்பாடு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா அருமையான சுவையான பூண்டு குழம்பு ரெடி. பார்க்கும்போதே அப்படியே வாயில் எச்ச ஊறுது, நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இது குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த தாய்மார்களுக்கு இந்த பூண்டு குழம்பு வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப பால் நல்லா சுரக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்ததாக அவங்க மட்டும் இல்லைங்க, இந்த பூண்டு குழம்பு சாப்பிட்டா பல வியாதிகள் நோயெல்லாம் போகும். இந்த மழை காலத்தில் இந்த டைமில் இதாக கூட அப்பளம் சேர்த்து ஒரு முட்டை வச்சுக்கிட்டு ஒரு தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டுட்டா செம பிரமாதமாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.